அம்பேத்கர் வாசகர் வட்டத்துக்கு தடை விதிக்கவில்லை, விளக்கம்தான் கேட்டோம் என்று ஐஐடி இயக்குனர் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் இயங்கி வந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தின் அங்கீகாரத்தை சென்னை ஐஐடி நிர்வாகம் ரத்து செய்தது. அதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கியுள்ளன. தினம் தினம் போராட்டங்கள் நடந்து வருவதால் ஐஐடி முன் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஐஐடி இயக்குனர் பாஸ்கர ராமமூர்த்தி அம்பேத்கர் வாசகர் வட்டத்துக்கு விளக்கம் கேட்டுதான் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறியுள்ளார். விளக்கம் கேட்டு அனுப்பிய கடிதத்தை தடை ஆணையாக மாணவர் அமைப்பு புரிந்து கொண்டதாகவும் ராமமூர்த்தி கூறினார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சென்னை ஐஐடி நிர்வாகம் முயற்சித்து வருவதாகவும் விரைவில் பிரச்சனை தீரும் என்றும் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் இயக்குனர் ராமமூர்த்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் உபேர் கால் டாக்ஸியில் இரண்டாவது பெண் கற்பழிக்கப்பட்டுள்ளார். தில்லியில் பிரசித்தி பெற்ற உபேர் கால் டாக்ஸியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தில்லியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கற்பழிக்கப்பட்டார். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அடிப்படையில் செயல்படும் உபேர் கால் டாக்ஸிகளின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழும்பியதை தொடர்ந்து தில்லியில் உபேர் கால் டாக்ஸி சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. பயணிகளின் பாதுகாப்புக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து மறுபடியும் தில்லியில் உபேர் சேவை துவங்கியது. இந்நிலையில் தில்லியைச் சேர்ந்த பெண் உபேர் டாக்ஸியில் குர்கானுக்கு சென்றார். வழியில் அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல்களுக்கு டிரைவர் உள்ளாக்கியதாக அந்த பெண்ணின் சகோதரர் பேஸ்புக் மூலம் வருந்தியிருந்தார். புகார் கூறியும் அந்த டிரைவர் மீது உபேர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் கூறியதை அடுத்து அவருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் குவிந்தன. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து குர்கான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர். தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 5ஆம் தேதிதான் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக அந்தமான், இலங்கை ஆகிய பகுதிகளில் மே 16ஆம் தேதியன்று துவங்கியது. இதன் காரணமாக கேரளாவில் முன்கூட்டியே பருவமழை வர வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டது. வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 2 நாட்களுக்கு முன்பு பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பருவமழை தாமதமாக ஜூன் 5ஆம் தேதிதான் துவங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள கடல் பகுதியில் தென்மேற்கு நோக்கி வீசக்கூடிய பருவக்காற்று வடமேற்கு நோக்கி வீசுவதே காரணம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பதவிகளை நிரப்புவதற்கான இரு கூட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங், இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கலந்து கொண்டனர். இந்த கூட்டங்களின் போது தலைமை தகவல் ஆணையர் உட்பட மத்திய தகவல் ஆணையத்தில் காலியாக உள்ள 3 பதவிகளுக்கும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பதவிக்கும் தகுதியானவர்களின் பெயர்கள் முடிவு செய்யப்பட்டன. தகுதியானவர்களின் பெயர்கள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் ஒப்புதல் வழங்கியதும் அறிவிப்பு வெளியாகும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். இறுதியான பெயர்களை தெரிவிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீட்டுக்கு கனிமொழி வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக கர்நாடக அரசு திங்கட்கிழமை அன்று அறிவித்தது. இது பற்றி திமுக எம்பி கனிமொழி கூறுகையில், கர்நாடக அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்றார். சரியான நேரத்தில் சரியான முடிவை கர்நாடக அரசு அறிவித்துள்ளதாகவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி நிச்சயம் நிறைவேற்றுவார் என இல கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு 11 கோடியே 50 லட்சம் உறுப்பினர்கள் உள்ளதாக தெரிவித்தார். வாஜ்பாய் காலத்தில் உருவாக்கப்பட்ட நதிகள் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்றார். அதற்கான முயற்சிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் இதன் மூலம் தமிழகத்திற்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் எனவும் இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்தார். ஆண் பிள்ளை இல்லாத இயக்கத்தில் மனைவி மற்றும் 3 மகள்களை ஒருவர் உயிருடன் எரித்துக் கொன்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் உள்ள காண்டி பகுதியைச் சேர்ந்தவர் உஸ்தாக் அலி. இவரது மனைவி நஜீபா. ஆண் பிள்ளை வேண்டும் என்பது உஸ்தாக் அலியின் தீராத வேட்கையாக இருந்து வந்தது. ஆனால் அடுத்தடுத்து 3 மகள்கள் பிறந்தனர். கடைசி குழந்தையும் பெண் குழந்தையாக பிறக்கவே மனைவியுடன் தினமும் சண்டை போட்டு வந்துள்ளார். ஆண் பிள்ளை மீதான இயக்கத்தில் மகள்களையும் வெறுத்து வந்துள்ளார். இந்நிலையில் மனைவி மற்றும் 3 மகள்களை உஸ்தாத் அலி உயிருடன் எரித்து கொன்றுவிட்டு தப்பினார். போலீசார் நஜீபா மற்றும் 3 குழந்தைகளின் கருகிய உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். உஸ்தாக் அலி கைது செய்யப்பட்டார்.
குடிகார கணவனை கொன்று வீட்டிலேயே புதைத்த மனைவி 7 மாதங்களுக்கு பிறகு கைதாகியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டம் மாதவ்கஞ்ச் போலீஸ் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தாபாய். இவரது கணவர் சுரேஷ் கோஸ்வாமி 7 மாதங்களுக்கு முன்பு திடீரென காணாமல் போனார். கணவனை காணவில்லை என போலீசில் புகார் கொடுத்துவிட்டு சாந்தாபாய் வழக்கம் போல தனது வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டார். போலீஸ் விசாரணைக்கும் ஒத்துழைக்கவில்லை. சாந்தாவின் போக்கில் போலீசாருக்கு சந்தேகம் வெளுத்தது. உரிய முறையில் விசாரித்த போது கணவனை அடித்து கொன்று பெரிய டிரம்மில் போட்டு குளியலறையில் புதைத்ததாக சாந்தாவே ஒப்புக்கொண்டார். 7 மாதங்களுக்கு பிறகு டிரம்மை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தினம் தினம் குளித்துவிட்டு அடித்து சித்திரவதை செய்ததோடு பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கள்ள தொடர்பும் வைத்திருந்ததால் கணவனை கொன்றதாக சாந்தாபாய் வாக்குமூலம் அளித்துள்ளார். மனைவியின் கரு கலைந்ததால் கணவன் ஒருவன் பெண் டாக்டரை அடித்து உதைத்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் தனியார் மருத்துவமனை ஒன்று நடத்தி வருபவர் டாக்டர் மான்பிரீத் கவுர். இவரது கிளினிக்கு கடந்த மே 25ஆம் தேதி தன்வீர் என்ற இளைஞன் தனது கர்ப்பிணி மனைவியை அழைத்து வந்து மாதாந்திர செக்கப் செய்தார். ஞாயிற்றுக்கிழமை அன்று மறுபடியும் வந்த தன்வீர் மனைவியின் வயிற்றில் குழந்தை அசைவின்றி இருப்பதாக கூறினார். சோதித்து பார்த்த டாக்டர் மான்பிரீத் கவுர் குழந்தை இறந்துவிட்டதாக கூற ஆவேசமடைந்தார் தன்வீர். குழந்தை இறந்ததற்கு தவறான சிகிச்சைதான் காரணம் என்று கூறி டாக்டரின் தலையை சுவற்றில் இடித்துள்ளார். அதற்குள் மருத்துவமனை ஊழியர்கள் வந்து டாக்டரை காப்பாற்றினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து டாக்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி உத்தரகாண்டில் டாக்டர்கள் வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்காட்டில் சர்க்கரை ஆலை ஊழியரிடம் 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த சர்க்கரை ஆலை ஊழியர் கோவிந்தசாமி அப்பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு வந்தபோது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கோவிந்தசாமியின் மோட்டார் சைக்கிள் டயரை மர்ம நபர்கள் திட்டம் போட்டு பஞ்சராக்கியுள்ளனர். அருகில் உள்ள கடையில் பஞ்சர் போட்டபோது மோட்டார் சைக்கிள் பெட்டியில் இருந்து பணத்தை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து ஆற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சீர்காழி அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பெருந்தோட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி வாயில் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை குடியிருப்புகள் நிறைந்த மெய்யன் தெருவுக்கு மாற்ற இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் 250க்கும் மேற்பட்டோர் மெய்யன் தெருவில் டாஸ்மாக் கடை வைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தில் திரண்டனர். பிறகு ஊர்வலமாக சென்று பெருந்தோட்டம் கடைவீதியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தால் பெருந்தோட்டம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பார்லிமென்ட் தொழில்துறை நிலைக்குழுவினர் சிறு குறு தொழில் மேம்பாடு குறித்து ஆய்வு செய்ய கோவை வந்துள்ளனர். சிறு மற்றும் குறுந்தொழில்கள் வளர்ச்சிக்கான வழிவகைகள் குறித்த ஆய்வை நாடு முழுவதும் பார்லிமென்ட் தொழில்துறை நிலைக்குழு மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் கோவையில் உள்ள மத்திய அரசின் காதி நிறுவனத்தின் மேம்பாடு குறித்து ஆய்வு மேற்கொள்ள நிலைக்குழுவின் தலைவர் தியாகி தலைமையிலான 35 பேர் அடங்கிய பார்லிமென்ட் குழு கோவை வந்தது. நிறுவனத்தின் தற்போதைய நிலை, மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்து நிலைக்குழு பிரதிநிதிகள் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தேசிய அளவிலான நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டியில் துவங்கியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆதிரங்கத்தில் தேசிய அளவிலான நெல் திருவிழா தொடங்கியது. நெல் திருவிழாவில் நடைபெற்ற கண்காட்சியில் 150 வகையான பாரம்பரிய நெல் வகைகள், இயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை சாகுபடிக்கு பயன்படுத்தப்படும் எந்திரங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் மற்றும் தமிழகம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். திருச்சி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சகசர கலசாபிஷேகம் நடந்தது. திருச்சி ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திங்கட்கிழமை அன்று 1008 கலசங்களை கொண்டு சகசர கலசாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்து புனித நீர் சிவாச்சாரியர்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை பக்தர்கள் திரளாக வந்து வழிபட்டு சென்றனர். முப்பெரும் தேவியர்களாக அலங்கரிக்கப்பட்டு வந்த சிறுமிகளுக்கு படையலிட்டு அவர்களுக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வளையப்பட்டியில் சின்ன பெரிய கருப்பு கோவில் புரவி எடுப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பிரார்த்தனை புரவி எடுக்கும் விழா நடைபெற்றது. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் குதிரை, நாய், எருது உள்ளிட்ட மண் சிலைகளை செய்து கோவிலுக்கு புரவி எடுத்து வந்தனர். 30 நாட்களுக்கு முன்பிருந்தே வத்திப்பட்டியில் உள்ள தொழிலாளிகளிடம் பிடிமண் மற்றும் காணிக்கை செலுத்தி சிலைகள் வரவழைக்கப்பட்டு வத்திப்பட்டியில் இருந்து வளையப்பட்டி குதிரை பொட்டலுக்கு புரவி எடுப்பு ஊர்வலமாக கிளம்பியது. பூசாரிகளின் சாமியாட்டம், அரண்மனை குதிரையேற்றம் நிகழ்வுடன் கோவிலை ஊர்வலம் அடைந்தது. விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக்
ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்வதே லட்சியம் என தேசிய படகு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை தரணிகா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போட் மற்றும் ரோயிங் கிளப்பின் 125வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு 2 நாள் படகு போட்டி மற்றும் வாத்து பிடிக்கும் போட்டிகள் நடைபெற்றன. ஆசிய மற்றும் தேசிய அளவில் ஸ்கல் படகு போட்டியில் பதக்கங்களை குவித்த சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை தனது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஸ்கல் படகினை வேகமாக ஓட்டி செயல்முறை விளக்கமளித்தார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் வாங்கித் தருவதே தனது லட்சியம் என அப்போது தரணிகா தெரிவித்தார். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒரு சவரன் 20,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,544 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,220 ரூபாயாக இருந்தது. 1 மாத பயணமாக நடிகர் கார்த்தி ஆந்திரா சென்றுள்ளார். நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் இணையும் புதிய படத்தில் நடிகர் கார்த்தி கமிட் ஆனார். ஆனால் கால்ஷீட் பிரச்சனையில் ஸ்ருதியும் பட நிறுவனமும் நீதிமன்றம் சென்றதால் படப்பிடிப்பு நின்றது. ஒரு வழியாக இருதரப்பும் சமரசம் ஆகிவிட்டதால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ஸ்ருதி சம்மதித்தார். இதன்படி நாகார்ஜுனா கார்த்தி ஸ்ருதி நடிக்கும் காட்சிகளின் படப்பிடிப்பு தீவிரமடைந்துள்ளது. இதற்காக 1 மாதம் ஆந்திராவில் நடிகர் கார்த்தி முகாமிட முடிவு செய்துள்ளார்.